இங்கே ஒரு ஏரியில் ஒரு வயசான தாத்தா மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஏரிக்கடியில் ஒரு நிலநடுக்க மாதிரி வருது. அந்த நிலநடுக்கத்தினால ரொம்ப நாளாக மூடி இந்த ஒரு பள்ளமும் ஓப்பன் ஆகுது. அந்த பள்ளத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு சுழல் மாதிரி வருது. அந்த சுழலில் அந்த தாத்தாவும் அந்த போட்டும் மாட்டிக்கிறாங்க. எப்படியாச்சும் அந்த சுழலும் தப்பிக்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சுழல்லையும் விழுந்துடுறாரு. அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து வந்த ஆயிரக்கணக்கான பிராணா மீன்கள் அவரை அப்படியே கடிச்சு கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இவ்வளோ நாளாக சாப்பிடாத அந்த மீன்கள் அவர் ரொம்ப கொடூரமாக சாப்பிடவும் செய்யுதுங்க. அன்றைக்கி நைட் இவரை காணும்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்க இவரை தேடி அந்த லேக்கு வராங்க. இவர் அந்த லேக்கில் தேடிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா அங்கே ஏதோ கண்ணில் படுது. அது என்னன்னு பார்த்தா அது இவர் வந்த போட்டு. அங்கேருந்து ஒரு லேடி போலீஸும் அந்த போட்டை இழுக்க போகிறப்ப திடீர்னு கால் தவறி அந்த லேக் தண்ணியில் விழுந்துறாங்க. ஒரு வழியாக நீச்சல் அடித்து மேலே வராங்க. அப்படி வரப்போ பின்னாடி ஏதோ வந்து இடிக்குது. அது என்னன்னு பார்த்தா அது இவங்க தேடி வந்து அந்த வயசான தாத்தா. மீனெல்லாம் சேர்ந்து அவர் பயங்கரமாக கடிச்சு கொஞ்சோள உடம்பு மட்டும் தான் இருக்குது. இதை பார்த்து அந்த 2 போலீஸும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இந்த ஏரியில் ஏதோ கொடூரமான ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லி இந்த லேக்கை தரவை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருந்த போலீஸும் இது முடியாது, நாளைக்கு இந்த லேக்கில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஸோ கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் அந்த போலீஸும் இந்த லேக்கிலேருந்து எல்லோரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யாருமே கண்டுக்காமல் குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து அந்த லேடி போலீஸு இந்த லேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி சில ரிசர்ச்சரை அந்த லேக்கு நடுவில் கூட்டு போயிட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்து அங்கே இருந்தவங்களும் இந்த பூமிக்கடியில் ஏதோ ஒரு பள்ள மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு, அதில் இருந்தால் ஏதோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க கூட வந்து அந்த டைவர்ஸும் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ தெரியுது. அது என்னன்னு பார்த்தா அது ஆயிரக்கணக்கில் அந்த பிராணா மீன்கள் டைவரை பயங்கரமாக கடிச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தையும் மட்டும் உள்ளே போய் குதிச்சு அங்கே என்ன பிரச்சனை சொல்லி பார்க்க போகிறான். பார்த்தா அதில் ஒருத்தனும் அந்த பிராணா மீன் போட்டு பயங்கரமாக கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. உடனே அவனும் அதுங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு அவன் பாடியை மட்டும் மேலே கொண்டு வந்துடுறான். அந்த பாடியை பார்த்தா அந்த பாடியில் எதுவுமே இல்லை, கொஞ்சோட சதம் மட்டும் தான் இருக்குது. அவனை கடிச்சிட்டு ஒரு மீன் மட்டும் மேலே வந்துருச்சு. உடனே இவனும் இந்த மீனை கொண்டு போய் மீனை ஆராய்ச்சிக்காரங்கிட்ட போய் காட்டுறாங்க. இந்த மீனை பார்த்து அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். இந்த மீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரூமில் போய் தேடி ஒரு கல்வெட்டை எடுத்து வந்து வைக்கிறான். அந்த கல்வெட்டில் இருக்க மீனும் இந்த மீனும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த மீன் ரிசர்ச் பண்ணுறவனும் இந்த மீன் இப்போ இருக்க மீனில் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மீன் சொல்கிறான். இதை கேட்டு அந்த போலீஸ்காரி பயங்கரமாக ஷாக் ஆகுறான்.